டாஸ்மாக் எந்த அளவுக்கு குடிமக்கள் அழிந்து போறாங்க இந்த டாஸ்மாக்னால. இதையும் தாண்டி ட்ரக்ஸ், ஸ்கூல் எல்லாத்துலயும் ட்ரக்ஸ். சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க பையில எடுத்துன்னு போதா சோ மெனி டேப்லெட்ஸ், ட்ரக் டேப்லெட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ட்ரக்ஸ் பிடிச்சிருக்காங்க. 44% மக்கள் இவங்க சர்வே பண்ணதுல அவங்க சொல்றது எல்லாம் என்னன்னா, தொடர்ந்து இந்த ஒரு கட்சி ஆட்சியை நீடிக்க கூடாது 5 வருடத்துக்கு மேல். அதான் 2026 நாங்க வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் ஆலோசகர், அரசியல் நிபுணர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் இதற்கு முன்பாக தான் IANS நிறுவனமானது ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அதில் அதிமுக முன்னிலையில் இருப்பதாகவும் திமுக பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளனர். உங்களுடைய பார்வை என்ன ஜி? எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பானது அதிகமாக இருப்பதாக நீங்க பாக்குறீங்க? நானும் அந்த கருத்து கணிப்பை பார்த்தேங்க. லேட்டஸ்டா மார்ச் 14 ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பார்த்தேன். பட் என்னுடைய ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா மொத்தமா இப்போ NDA, அதாவது ADMK, BJP, AIMMK, வாசன் அவர்களுடைய பார்ட்டி அண்டு இவங்களது பாரிவேந்தர் அவங்களது. ஸோ இதெல்லாம் கூட்டணி ஒரு இது. DMK இதில் நான் இப்போ பெரிய பார்ட்டிஸ்லாம் PMK இதில் NDAல, DMK, காங்கிரஸ், BCK, 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, தென் மற்றவங்கெல்லாம் MDMK, விஜயகாந்த் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் DMDK வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு 25 கட்சி கூட்டணி DMK. அது நேற்று வரைக்கும் மாற்றி மாற்றி ஒரு பேச்சு இருந்து விஜய் அவர்கள் இந்த கட்சியில சேர போறாங்க அப்படி இப்படின்லாம் இருந்தது. NDA அலையன்ஸ்ல சேருவாங்க அப்படி இப்படின்னு. விஜய் ஒன்றும் வாயே திறக்கல. அவங்களுடைய அபிஷியல்ஸ் சீட்டை நிர்மல் குமார் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், அப்படி இப்படின்னு. ரீசெண்டா ஆதவ் அர்ஜுன் இதையும் சொன்னாரு. நேற்றுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, விஜய்க்கு டெபுட்டி CM முதலமைச்சர் பதவி, அதாவது 20 மாசத்திற்கு முதலமைச்சர் பதவி, அதை தவிர 90 சீட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பிஜேபி 80 சீட்டு கொடுக்குற வரைக்கும் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு உண்மையான இது கிடையாதுங்க. ஓகேவா? அதாவது இவங்களுக்கு 80 சீட்டு, மொத்தம் 234. NDA கூட்டணி ஜெயிச்சால் எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர்னு சொல்லியாச்சு முன்னாடியே. அப்ப குறைஞ்சது 150 சீட்லயே தான் அவங்க நிக்கணும், எடப்பாடி அவர்கள். அப்ப விஜய்க்கு 80 சீட்டு கொடுத்தாச்சு, 230 சீட் ஆயிடுச்சு. மீதி 4 சீட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் சரி இதுவா இல்லை. இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, விஜய்க்கு 80, EPS அவங்களுக்கு 90 என்னமோ. அப்போ அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது ADMKக்கு. ஸோ இதெல்லாம் அப்ப எடப்பாடி அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? ஸோ இவங்க போற போக்குல ஏதோ அடிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம ஏத்துக்க முடியாது. ஸோ நான் நீட்டா என்னென்ன ஃபேக்டர்ஸ் எதை கணக்கில் எடுக்கணும் இதையெல்லாம் சொல்றேன். என்னென்ன ரீஜியன்ல மெயினா காஸ்ட் கன்சாலிடேஷன் ஆகட்டும், மைனாரிட்டி ஓட்ஸ் ஆகட்டும், விமன் எப்படி இருக்காங்க, ஏஜ் குரூப் 18 24 வயசு, அந்த பீப்புள்லாம் யாருக்கு எப்படி ஓட்டு போட போறாங்க, தென் 25 34 35 வயசுக்குள்ள அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் ஒன்னொன்னுத்தையும் அதை பிரிச்சு பார்த்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா என்னுடைய இதை கொடுத்தாரு. ஓகேவா? இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படி நீங்க பார்க்கும்போது மெயினா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விஜய் இதுல அவங்க சில பொலிட்டிக்கல் இதுல அவங்க சிஃபாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, TVK பார்ட்டி அந்த எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு விழுகின்ற ஓட்டுல 31.5% ஓட்டு DMK ஓட்டா இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது 20% ஓட்டு விஜய்க்கு வருதுன்னா
அதுல 32% ஓட்டு டிஎம்கே ஓட்டா இருக்கும். தட் மீன்ஸ் 6-7 ஓட்டு, 7% ஓட்டு டிஎம்கே. அப்போ 6-7% டிஎம்கே ஓட்டு பிரிச்சிடுறாங்க. 19% ஏடிஎம்கே ஓட்டா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. தட் மீன்ஸ் 3% ஓட்டு ஏடிஎம்கே பிரியும். ஆனா டிஎம்கே 6-7% ஓட்டு பிரியும் அப்படிங்கிறாங்க. இதையும் தாண்டி 18-24 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இவங்க என்ன பண்றாங்க, 41% பேர் டிவி கேக்கு 41% பேர் டிவி கேக்கு ஓட்டு போடுறாங்க. தென் டிஎம்கேக்கு 27% பேர் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்க. இதையும் தாண்டி சிஎம் போஸ்ட் அப்படின்னு எடுத்திருந்தால் அந்த 18-24 வயசுக்குள்ள இருப்பவங்க விஜயை ப்ரிஃபர் பண்றாங்க. 45% பீப்புள் விஜயை ப்ரிஃபர் பண்றாங்க. இதையும் தாண்டி 25-34 வயசு அந்த இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிவிகேக்கு மொத்தம் அதான் விஜயோட பார்ட்டி, அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு 33% பேர் சப்போர்ட் பண்றாங்க. வேற 24% பேர் தான் அந்த ஏஜ் குரூப்ல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க. விமன் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆல்மோஸ்ட் டிஎம்கே டிவிகே ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இங்க இருக்கு. டிவிகேக்கு 28%, டிஎம்கேக்கு 29% அப்படிதான் சப்போர்ட் பண்றாங்க. இதையும் தாண்டி மைனாரிட்டி ஓட், மைனாரிட்டியில் மெயினா இஸ்லாமியர்கள், அந்த முஸ்லீம் ஓட் யாருக்கு போறதுன்னா அதுதான் பெரிய ஒரு இது. 76% அவங்க டிஎம்கே ஓட்டு போடுறாங்க. இவங்களுடைய இதுல கருத்து கணிப்புல அவங்க சொல்றாங்க 76%. தென் 55 வயதுக்கு மேல இருக்க பீப்புள் நிறைய பர்சன்டேஜ் டிஎம்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன பாக்குறோம்னா விஜயோட ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தா 18 வயசுல இருந்து 35-37 வயசு அதுக்குள்ள இருக்க இளைஞர்கள். அப்போ எவ்வளவு ஓட்டு அதுல இருக்கு, அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்க அரௌண்ட் 40% மேல விஜய்க்கு போகும். சைசபிள் ஷேர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு விஜயுடைய ஓட்டு அந்த தாக்கம் டிஎம்கே கூட்டணி மேல விடும், டிஎம்கே ஓட்டு பிரிக்கப்படும். இதையும் தாண்டி நெகட்டிவ் இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது 42% பீப்புள் அவங்க சர்வே பண்ணதுல சொல்றாங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சியுடைய பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி 44% பீப்புள் அவங்க சொல்றது சார் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த தடவை 2026 மாற்றம் வேண்டுங்க, இதே அவருக்கு ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னு 44% பீப்புள் சொல்றாங்க. ஸோ ஓட்டர்ஸ் மெயினா உங்களுக்கு ஓட்டருக்கு என்னங்க கன்சர்ன்? விமென் சேஃப்டியா, இந்த பாக்ஸோ இருக்கிற சிறுவர்கள் இதுவா, எல்லாம் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், ரொம்ப மெயினா ஆல்கஹாலிசம், டாஸ்மாக், எந்த அளவுக்கு குடிமக்கள் அழிந்து போறாங்க இந்த டாஸ்மாக்னால. இதையும் தாண்டி ட்ரக்ஸ், ஸ்கூல் எல்லாத்துலயும் ட்ரக்ஸ், சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க பையில எடுத்துன்னு போதா சோ மெனி டேப்லெட்ஸ், ட்ரக் டேப்லெட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ட்ரக்ஸ பிடிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு கேஸ் போடுறாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ட்ரக்னால அடி வாங்கின இவங்க அந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்றது எல்லாமே மெயின்லி இந்த ட்ரக் அடிக்ட்ஸ். அதனால மக்களுக்கு ரொம்ப கவலை வந்து ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அடிக்ட்ஸ். இதையும் தாண்டி டெவலப்மெண்ட் இஷ்யூ. சார் டெவலப்மெண்ட் இஷ்யூ அவங்க அந்த அளவுக்கு மக்கள் சார் எங்களுக்கு மெயினா லா அண்ட் ஆர்டர் வேணும், டே டு டே லைஃப்ல ஒரு அமைதி இருக்கணும், இந்த போனோமா ஆஃபீஸ்க்கு போனோமா வீட்டுக்கு போனோமா, இந்த ஆஃபீஸ் போனோமா வீட்டுக்கு வந்தமா இருக்கணும், வீட்டுல பெண்கள் வெளியில போறாங்க சேஃபா இருக்கணும். இது எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஆனால் இந்த டிஎம்கே ஆட்சி இதெல்லாம் அடி வாங்கி இருக்கு. அதனால அந்த அளவுக்கு இவங்க கிட்ட, அதனால தான் ஏற்கனவே சொன்ன 42% பீப்புள் டிஎம்கே ஆட்சி பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் செட்டப்,
எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் செட்டப் மெயினா எப்பவுமே சொல்லுவாங்க, 2 டிவிடெண்ட் பார்ட்டி மெயினா டிஎம்கே அவங்களுக்கு வந்து போல் பூத் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு அடிமட்ட லெவல்ல அந்த கேடர்ஸ் இருக்கிற ஒருங்கிணைப்பு அது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அதனால அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வந்து டிஎம்கேக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால இந்த கூட்டணிக்கு நிறைய ஒரு ஓட்டு விழலாம் அப்படின்னு ஒரு இது. ஆனா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் மட்டுமே போருமா? அதே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் ஏடிஎம்கேல இப்ப இருக்கு. பிஜேபியில நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, 65,000 68,000 பூத் அவங்களுக்கு இப்ப இருக்கு. அதுல 3 பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரான்னு போட்டிருக்காங்க பிஜேபியில. அதனால அந்த அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், அந்த சக்தி கேந்திரா லீடர் அந்த 3 பூத்தையும் மேனேஜ் பண்றாரு. அந்த 3 பூத்துல இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. ஸோ ஒவ்வொரு சக்தி கேந்திர பொறுப்பாளர் 28,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர் பிஜேபி இருக்காங்க. அவங்க ஒருத்தர் கீழையும் 3 இல்ல அதிகபட்சம் 4 பூத் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பூத்திலையும் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஓட் ஷேர் இருக்கு, ஆர் இந்த பூத்துல பிஜேபியுடைய அலையன்ஸ் பார்ட்னர் ஏடிஎம்கே ஆகட்டும், ஏஎம்எம்பி ஆகட்டும், மற்ற பிஎம்கே ஆகட்டும், அவங்க ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு, இந்த பூத்துல எந்த அளவுக்கு என்டிஏ அலையன்ஸுக்கு வெற்றி முகாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இவங்களுக்கு ஓட் ஷேர் ஸ்ட்ரென்த் இல்லையோ அந்த வீட்டுக்கெல்லாம் இவங்க போறாங்க. இது வந்து மேலிடத்து ஹைகமாண்ட்ல இருந்து ரொம்ப இதுவா கொடுத்து ஃபாலோ அப் பண்றாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் நீங்க எங்கெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ போயிருக்கீங்களா என்ன அப்படின்னு இது வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 15,000 18,000 திருமண மீட்டிங் போட்டிருக்காங்க பிஜேபியும். அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிஎம்கே அளவுக்கு பிஜேபி ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், அவங்களும் இந்த அளவுக்கு பூத் ஸ்ட்ரென்த், அதை பூத் மேனேஜ்மெண்ட் அதை ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க. அதனால டிஎம்கேக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இவங்களும் பூத் இதை மேனேஜ் பண்றதுனால இவங்களுக்கும் அந்த இதை பொறுத்த வரைக்கும் ஓட்டு என்டிஏ அலையன்ஸுக்கும் நல்ல விதமான ஓட் ஷேர் கிடைக்கும். இதையும் தாண்டி காஸ்ட் வைஸ் கன்சாலிடேஷன், அது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, காஸ்ட் வைஸ் கன்சாலிடேஷன் இதுல மெயினா 2021 பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே வந்து காவிரி டெல்டா, சென்னை அண்ட் நார்த்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாத்துலயுமே டிஎம்கே வந்து டாமினேட் பண்ணாங்க 2021 எலெக்ஷன். வேற வெஸ்டர்ன் தமிழ்நாடுல பர்டிகுலரா கொங்கு பெல்ட் அதுல வந்து இவங்க அந்த அளவுக்கு இதுவாகல. கொங்கு பெல்ட் மெயினா நான் காஸ்ட் அவங்களுக்கு இது பண்ண விரும்பல, இருந்தாலும் எந்த விதத்திலும் ஒரு காஸ்ட் அஸ்பர்ஷன் கொடுக்க என்ன அந்த இடத்துல ப்ராமினன்ட் காஸ்ட் என்ன அப்படி சொல்ல வரேன், அதுதான் நான் சொல்ல வரேன். வேற எந்த வெறும் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்மளோட அனாலிசிஸ் அவ்வளவு இதுவா இருக்காது, அதுக்காக சொல்ல வரேன். ஸோ மெயினா அந்த கொங்கு பெல்ட்ல வெள்ளாள கவுண்டர் அவங்களுடைய டாமினன்ஸ், மறுபடியும் எந்த ஒரு ஜாதியும் குறிப்பிட்டு நான் பேசவில்லை, யார் அங்க அதிகமாக இருக்காங்க, ஓட்டு ஷேர் எப்படி ஸ்பிளிட் ஆகும், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அந்த கொங்கு பெல்ட்ல வெள்ளாள கவுண்டர் அவங்களுடைய டாமினன்ஸ் இருக்கு. ஸோ டிஎம்கே என்ன பண்றாங்க, அந்த டாமினன்ஸை எப்படி இந்த தடவை குறைக்கலாம், ஏன்னா அவங்க பூரா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த டாமினன்ஸை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே இந்த அளவுக்கு என்ன இதெல்லாம் வந்து இது பண்றதும் நியூஸ் கேதர் பண்றது டிஎம்கே அவங்க மற்ற இவங்க, அதாவது வேட்வா கவுண்டர்ஸ், செங்குண்டர்ஸ், இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நாடார் செக்மெண்ட் இவங்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைத்து கொண்டு போகலாம், ஸோ தட் கொங்கு பெல்ட்ல எந்த அளவுக்கு நமக்கு ஓட்டு லாஸ்ட் டைம் விடலையோ இந்த அளவுக்கு அந்த ஓட்டை எல்லாம் எப்படி சரி பண்ண வேண்டும், எப்படி சரி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இதுல ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி இவங்க எல்லாருக்குமே எந்தெந்த கேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த கேஸ்டுக்கும் இந்த டிஎம்கே பார்ட்டிக்குள்ள அந்த அலையன்ஸ் இவங்களுக்கிட்டையும் சொல்லி ஒரு டாமினன்ட் பொசிஷன், அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்தால்தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை எடுத்து பண்ண முடியும். அதனால அந்த அளவுக்கு எந்த விதத்திலையும் லாஸ்ட் டைம் நமக்கு எங்க கொங்கு பெல்ட் அங்கெல்லாம் அடி வாங்கிட்டோம். கொங்கு பெல்ட்ல மட்டும் நியர்லி 66 சீட் ஏடிஎம்கே அவங்க ஜெயிச்சாங்க 2021 எலெக்ஷன்ல. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி விட்டுடக்கூடாதுன்னு டிஎம்கே இதை பண்றாங்க. இதையும் தாண்டி ஏடிஎம்கே அவங்க என்ன பண்ண, நிறைய போல் ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்க, 1000 இருந்தது எல்லாமே
ரூபாய் மகளிர் உரிமை தொகை ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒன் டைம் பேமெண்டா ரூபாய் 10,000 நாங்கள் கொடுத்து விடுகிறோம் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படிங்கிறாங்க. இது வந்து பைனான்சியல் இது எந்த அளவுக்கு அடி வாங்கும் தெரிஞ்சு சொன்னார தெரியாம சொன்னார தெரியல. ஒவ்வொரு ஃபேமிலிக்கு 35 கோடி ஃபேமிலி இருக்கும். ஏன்னா 140 கோடி ஒரு ஜனங்க இருக்காங்க. 140 கோடியில 4 பேர் ஒரு ஃபேமிலி ஆவரேஜா வச்சுக்கலாம். அப்போ 35 கோடி ஃபேமிலி. 35 கோடி ஃபேமிலிக்கும் 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? கொடுத்தால் அதுவே என்ன ஆகும்? 3 லட்சம் கோடி ஆகுது. அதாவது ஒரு பட்ஜெட், ஒரு வருட பட்ஜெட் ஆகும். அதனால அந்த ஃபேமிலிங்கிறச்ச எனக்கு அவங்க தெரிஞ்சு ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க, அரிசி கார்டு, அதை மீன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். இதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபிஷர்மேன் குறிப்பிட்ட ஒரு 45-50 நாள் சீக்குள்ள போக கூடாது, மீன் பிடிக்க கூடாதுன்னு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் 8,000 இப்ப இருக்கிற அந்த இது அசிஸ்டன்ஸை 8,000 12,000 ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க. ஹேண்ட்லூம் வீவர்ஸ் எல்லாருக்கும் 300 ஃப்ரீ யூனிட் இபி இருந்தது 450 உயர்த்தியிருக்கு. பவருக்கு வந்த உடனே நாங்க உயர்த்துவோம்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி பவர்லூம் ஆபரேட்டர்ஸ்க்கு நாங்க பவருக்கு வந்தவுடன் 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட் ஃப்ரீயா கொடுப்போம். இதெல்லாம் போல் ப்ராமிஸ். இந்த போல் ப்ராமிஸ்லாம் எந்த அளவுக்கு மக்களிடையே தாக்கம் ஏற்படும் என்ன அது வேற விஷயம். இவங்க சொல்லிருக்காங்க. இதையும் தாண்டி என்ன ஒரே ஒரு டிராபேக் என்ன இருக்கு ஏடிஎம்கே இதுல பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஆல்ரெடி அலையன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, சீட் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் டிஎம்கே என்டிஏ அலையன்ஸ்ல சீட் ஷேரிங் முடியல. இது ஒரு பெரிய டிராபேக். இதுல சீட் ஷேரிங், அதாவது பிஜேபிக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க, பிஎம்கேக்கு நெத்தி முன்னாடி சொன்னீங்க 17 சீட்டு ஒரு ராஜ்யசபா. இப்ப என்ன பேச்சு அடிப்படுறது, பிஎம்கேக்கு 20 சீட்டு ஒரு ராஜ்யசபா இருக்கலாம். இதெல்லாம் முடிக்கணுங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் முடிக்கல. ஆனால் அங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே ப்ராப்ளம் இருக்கு. கம்யூனி சிபிஐ அவங்களுக்கு 6 சீட் போன தடவை இந்த 5 சீட் கொடுத்து கையெழுத்தாயிடுது. சிபிஎம் என்ன பண்ண போறீங்க தெரியல. பிசிகே அவங்க சொல்றாங்க முதல்ல டிஎம்டிகேக்கு நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க பார்க்கலாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வெறுப்பு என்னன்னா, நேற்று வந்த டிஎம்கே அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, என்ன இருக்கு, அவங்களுக்கு நீங்க ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்கீங்க, அதையும் தாண்டி 7 சீட் 8 சீட் கொடுக்க போறேன்னு கேள்விப்படுறோம், முடியாது. சோ அங்கேயும் இழுபறி இருக்கு. சோ இதுதான் ஃபேக்டர்ஸ். இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நான் உள்ள கொண்டு வரணும். இதையும் தாண்டி இதுல மெயினா என்ன பண்ணணும், என் விஜய் கட்சி எதெல்லாம் இவங்க எந்த அளவுக்கு பிரிப்பாங்க அப்படின்னு ஃபேக்டர்ஸ்ல முன்னாடியே சொல்லிட்டேன். சார் அந்த அளவுக்கு பிரிப்பாங்களா சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நம்புற மாதிரி இல்லையா சொல்றேன். 2006 எலெக்ஷன், 2006 2011 டிஎம்கே ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்க, 118 சீட் கிடைக்கல, 96 சீட் தான் கிடைச்சது. காங்கிரஸ்க்கு அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 34 சீட்டு, பிஎம்கேக்கு 18 சீட், அவ்வளவுதான் கிடைச்சது. சோ 96 சீட் அத இந்த இதை வச்சுட்டு கொண்டு மைனாரிட்டி அரசாங்கம் கண்டக்ட் பண்ணது. அந்த சமயத்துல 2006 விஜயகாந்த் என்ட்ரி கொடுத்தார். 234 தொகுதியில நின்னார் விஜயகாந்த். இப்ப நான் டிவிக்கு பத்தி சொல்றச்ச விஜயகாந்த் உள்ள கொண்டு வரேன். 234 தொகுதியில் ஒரே தொகுதி தான் ஜெயிச்சார் விஜயகாந்த், விருத்தாச்சலம் தொகுதி. ஆனால் 80 கான்ஸ்டிடியூவன்சி அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சில அந்த ஓட்டு இதை நீங்க அனலைஸ் பண்ணி வச்சீங்க, ஏடிஎம்கேக்கு அடி கொடுத்திருக்காரு. ஏடிஎம்கே பார்ட்டி 80 சீட்ல விஜயகாந்த் உள்ள வந்ததுனால அடி வாங்கியிருக்கு. ஏடிஎம்கேக்கு 61 சீட்டு தான் கிடைச்சிருக்கு 2006. இது ரொம்ப முக்கியம். அதனால இந்த டிவிகே பார்ட்டி எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுவார், கண்டிப்பாக உண்டு பண்ணுவார்கள். சரி, இப்ப ஃபைனல் ரிசல்ட் வரும்பொழுது இவங்களுக்கு டிஎம்கே பார்ட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2024 லேட்டஸ்டா அதான் நடந்ததுங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுல 39 சீட்டு ஜெயிச்சாங்க. ஸோ ஆர் ரேதர் 234 இந்த 39 பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூவன்சி ரெப்ரசன்ட் 234 அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணி 46% ஓட்டு எடுத்தாங்க சார். ஓகேவா? அதுல டிஎம்கே மட்டும் 26, மீதி 19 இது வந்து காங்கிரஸ் 10.5, பிசிக்கு ஒரு 2.5 என்னமோ, தென் மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி இவங்க, தென்
எம்டிஎம்கே கட்சி, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாம் சேர்த்து டோட்டலி 19%. டிஎம்கேக்கு 26.5, மொத்தம் 46%. இவங்க இந்த தேதிக்கு ஏடிஎம்கே கட்சி 40% இருக்காங்க. எப்படின்னா 2024 20.5% இவங்களுக்கு இருந்தது ஏடிஎம்கேக்கு, 11.35 11.5 பிஜேபிக்கு, 32%. பிஎம்கே பொறுத்த வரைக்கும் 4.9 5 32 37. தென் ஏஎம்எம்கே எடுத்ததுல 1.5% வச்சுங்க, 38. தென் அதையும் தாண்டி வாசன் கட்சி இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 40%. ஸோ அப்ப 46% இருக்கு. தென் விஜயகாந்த் கட்சி அங்க உள்ள போயிருக்கு. அவங்களுக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2.3% கிடைச்சது. ஸோ அப்ப 48.3% ஓட் டிஎம்கேக்கு இருக்கு. பிஜேபிக்கு 40 தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா டிஎம்கே ஜெயிச்சிருமா சார்? இல்ல. இதுல இன்னொரு ஃபேக்டர் நான் கொண்டு வர விரும்புறேன். அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ங்கிறது இதுதான் 2011 ஆகட்டும், 2006-11 டிஎம்கே ஆட்சியில இருந்தாங்க. 2011 டிஎம்கே அவங்களுக்கு கிடைச்சது வெறும் 23 சீட்டு தான். 2011 ஏடிஎம்கேக்கு 150 சீட் கிடைச்சது. வேற டிஎம்கேக்கு வெறும் 23 சீட் தான் கிடைச்சது. விஜயகாந்த் கட்சிக்கு 29 சீட் கிடைச்சது. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அடிச்சது. இந்த எலெக்ஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே தொடர்ந்து இருந்ததில்லை. நான் முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சொன்னேன், 44% மக்கள் இவங்க சர்வே பண்ணதுல அவங்க சொல்றது எல்லாம் என்னன்னா, தொடர்ந்து இந்த ஒரு கட்சி ஆட்சியை நீடிக்க கூடாது 5 வருடத்துக்கு மேல், அதான் 2026 நாங்க வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு 44% பீப்புள் சொல்லிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், பெண்களுக்கு அகேன்ஸ்டா கிரைம், பாக்ஸோ சிறுவர்களுக்கு அகேன்ஸ்டா கிரைம், ஆல்கஹாலிசம், ட்ரக் அடிக்ஷன் அண்ட் மர்டர், கொள்ளை, இதெல்லாம் மக்களுக்கு நிரந்தர இதுவே போயிடுது. இதையும் தாண்டி மற்ற எல்லா திருப்பரங்குன்றம் இது அது இதுல இந்து மக்கள் மேல கொஞ்சம் அவங்களுக்கு மனக்கசப்பு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் 8-9% கண்டிப்பா இருக்கும். 7-8 8% அப்படின்னா 48 சொன்ன முன்னாடி டிஎம்கே கூட்டணி, அது 8 கழிச்சிருங்க, 40 தான். இதையும் தாண்டி விஜய் கட்சி எவ்வளவு பிரிப்பார்னு சொன்னேன். விஜய் கட்சி அவங்களுக்கு வர ஓட்டுல 32% பிரிக்கிறாங்க சொன்னேன். சோ விஜய் கட்சிக்கு நான் என்ன சொன்னேன், 18 35 36 இவங்க வரைக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. அதுல அப்போ 20% அவங்களுக்கு ஓட்டு விடுதுன்னா அதுல 32% 7%, 6-7 அதை பிரிச்சுன்னு வச்சுங்க. ஏற்கனவே 40 48 8 ஆன்டி இன்கம்பன்சி கழிச்சால் 40. தென் விஜய் எவ்வளவு பிரிக்க போறாரு? விஜய் 6-7 பிரிச்சாங்கன்னா 40 6 போச்சுன்னா 34. ஸோ டிஎம்கே கூட்டணிக்கு 34% வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே ஏடிஎம்கே இதுல அதுலயும் விஜய் பிரிப்பாரு சொன்னீங்களே, ஆமா 3% பிரிப்பார் சொன்னேன். அவங்களுக்கு வர ஓட்டுல 3% பிரிப்பார் சொன்னேன், 19% பிரிப்பார். அப்போ 3% ஏற்கனவே 40, அதுல 3 போச்சுன்னா 37. ஸோ ஏடிஎம்கே 37%, வேற டிஎம்கே கூட்டணி 34% தான் இருக்கு. இதைதான் அந்த ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் அவங்க இதுக்குள்ள கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்களும் உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவங்க சொன்னது ஏடிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே தலைமைக்கு 127 சீட், 115 127 சீட் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. வேற டிஎம்கேக்கு 105 114 நம்ம போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பாக இதுல என்ன சொல்றேன், ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு. டிஎம்கே கூட்டணியை விட என்டிஏ கூட்டணி அதிகமாக வாங்கும், ஆட்சி அமைக்கும். டிவிகே பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சீட்டை ஸ்பிளிட் பண்ணுவாங்க, ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு சான்ஸ் இல்லை.
அதனால 2ல 3 சீட் வந்தா அதிகம், அதுக்கு மேல வராது. ஸோ ஏடிஎம்கே has got definitely an edge over டிஎம்கே அலையன்ஸ். அதனால என்டிஏ அலையன்ஸ் கண்டிப்பாக மினிமம் ஆட்சி அமைப்பதற்கு 118 சீட் வேணும். இவங்க 127 130 சீட் எடுத்து என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.